ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்டைல் பீஃப் கிரேவி, பீஃப் கறி எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது சேர்க்கும்போது அவ்வாறு ருசியாக இருக்கும், அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த பீஃப் கிரேவி. இது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீஃப் கறி பண்ணுறதுக்கு கழுவி வச்சுருக்கிற பீஃபை இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ பீஃப் எடுத்துருக்கிறேன். இதிலேயே கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், ஒரு 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதிலே தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 4, மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு இடம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. பீஃப் வேக வைக்கிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். பீஃப் வேகிறதுக்காக குக்கரில் வச்சாச்சு. 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பீஃப் வேகிற அதே நேரத்தில் நம்ம பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு வெடித்ததும் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன், கறிவேப்பிலை, பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் ஒரு 10 போல். இதில் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பீஃப் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். பீஃப் வேக வைக்கும்போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், இதுலேயும் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போது ஒரு தக்காளி பழம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி அரை டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன். எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வடை போகிற வரைக்கும் எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு பீஃப் நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். பொதுவாக பீஃப் வேக வைக்கும்போது தண்ணி ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்தே நல்ல தண்ணி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கிரேவியாக வேணுங்கிறதுக்காக தான் தண்ணி ஊற்றினேன். இப்போ பாருங்கள், நிறைய தண்ணி ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி தண்ணி ஆயிடுச்சு. இதில் நமக்கு தேவையான அளவு கிரேவி கிடைக்கும். இது இப்படியே நல்லா அது கொதிக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். தண்ணி கொஞ்சம் வற்றணும். இப்போ நம்ம இதில் ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ண போகிறோம். இப்போது பேன் அடுப்பில் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றியாச்சு. இதில் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், இதுதாங்க பீஃபுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்காய் நல்லா செவக்க நம்ம வறுத்து எடுக்கணும். பாருங்கள், இப்படி ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நெய்யிலே நம்ம வறுத்தாச்சு. இதை இப்போ நம்ம பீஃபில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவை பீஃபில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பீஃப் கிரேவி பண்ணிவிட்டு இது இப்போ நம்ம சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே நமக்கு சூப்பராக இருக்குங்க இந்த பீஃப் கிரேவி. இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் நெய்யில் வறுத்து சேர்க்கும்போது டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க, ரொம்ப ருசியாக இருக்குங்க. சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.